ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். அனைவரும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வளமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, நம்ம வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா ஷாப்பிங் வீடியோங்க. ஷாப்பிங் வீடியோனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப, அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷாப் பண்ணுறதெல்லாம். அங்கே போகிறது, விதவிதமான துணிமணிகள், பாத்திரங்கள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் பார்க்குறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. இது புதுசு புதுசாக ஏதாவது இருந்தால் கிருத்திகாவையோ இல்லை அர்ச்சனைக்கோ தெரிஞ்சுப்பேன். அது மாதிரி இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பிங் வீடியோ பார்க்கலாம். காலையில் ஏர்லி மார்னிங்காக எழுந்து சமையல் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு நான் கிருத்திகா, அடுத்தது வந்து அர்ச்சனை எல்லோரும் கேப் போட்டுட்டு சரவணா ஸ்டோர் போனாங்க. என்ன அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் நான் சொல்கிறேன் இதுக்கோசரம் போனோம் அப்படின்றத. இப்போ வந்து நாங்கள் வந்து சரவணா ஸ்டோர் போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு, கொஞ்சம் மேட்டு, டேபிள், இந்த மேட்டு இதெல்லாம் வாங்குவோம் அப்படின்ட்டு பார்த்த உடனே பார்த்தோன்னா மேட்டு வந்து கொஞ்சம் வந்து நாங்கள் நினச்ச மாதிரி கிச்சன் மேட் வந்து ரொம்ப லாங் இல்லை, ரொம்ப லாங் மேட்டாக வேணும் கிச்சன் மேட் நிற்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா எங்கள் கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரே ஒயிட் டைல்ஸுங்க. கீழே பார்த்திங்கன்னா அது காலடி படப்பட பார்த்திங்கன்னா அது வெளில கருப்பாக ஆகுது, துடைக்கவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒயிட்டு வந்து லுக்குன்றாங்களே தவிர, எங்கள் ஹஸ்பண்ட் தான் சொல்லுவார், ஒயிட் டைல்ஸ் தான் எங்கள் வீட்டுக்கு அங்கே போட்டிருந்தார். அது எப்போ தொடச்சிக்கிட்டே இருப்பேன் நான். இதுவும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒயிட்டாகவே இருக்குது. அது என்னென்னா லுக்கு நல்ல வெளிச்சம் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப இழுக்குங்க, வேலை இழுக்கும். எப்போ கடப்பட்டதுன்னா நமக்கே மனசே ஆகாது, அப்படியே போட்டுருக்கு, தொடச்சிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் ஒயிட் டைல்ஸு. அந்த ஒயிட் டைல்ஸு சரின்னுட்டு வாங்கினோம். வாங்கி அதெல்லாம் அது ஒயிட் டைல்ஸுக்கு அந்த இது செட் ஆகுமா, லாங்காக வேணுமே அப்படின்னு பார்த்தோன்னா லாங்கே இல்லை. சரிப்போ அப்படின்ட்டு வந்துட்டோம் நாங்கள். அப்புறம் சோபாவுக்கு வந்து 2 உரை பார்ப்போம் அப்படின்ட்டு சோபாவுக்கு பார்த்தேன். ஏற்கனவே எங்கள் இது சோபா கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் ஒன்று புதுசு வச்சுருந்தேன். அதை எடுத்து இப்போதைக்கு மேலே மடித்து போட்டுருக்கேன். ஆனால் வந்து அது வந்து வழிக்கு கீழே விழுது, எப்போ பார்த்துக்கு மேலே போட வேண்டியிருக்கு. அதனால் இதுக்குன்னு கம்ஃபர்டபுளாக ஒன்று ஒரு இதை போட்டோம்னா, அது மேலே ஒரு கவர், சோபா கவர் ஒன்று போட்டோம்னா அது வழிக்கு விழாதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கிடைக்கல எங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஒன்று ரொம்ப ரேட் சொல்கிறாங்க. ஒரு பீஸ் வந்து 150, 250 அந்த ரேஞ்சில் இருக்குது. நான் முன்னாடி வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் 67க்கு வாங்கினா 4-5 பீஸு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு 2 வாங்கிட்டோம். 2 உரம் வாங்கினோம். அந்த மாதிரி கீழே மேலேன்னு. அது ஒரு பீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உட்காரலாம், அந்த அளவு தான் இருக்கும். அது மாதிரி இருக்கும். நம்ம 3 பேர் 4 பேர் உட்கார சோபாவாக இருந்தால் அதே மாதிரி கீழே 4 பீஸ் ஆகும், மேலே 4 பீஸ் ஆகும். அந்த மாதிரி வாங்கிடணும். சரி அப்படின்ட்டு இது வேலைக்கு ஆகாது, நம்ம பார்த்துக்கலாம், ரோடு கடையில் ஏதாவது இருக்குமான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வந்துட்டோம். சில சமயம் இந்த ஹிந்திக்காரங்க வெளியில் விற்றுன்னு வருவாங்க, அது வந்து நல்லா ஷூட் ஆகும். அது எப்போயா ஒரு சமயம் தான், ஒரு லக்கில் தான் ஆகும். ஆனால் எல்லாமே ஹிந்திக்காரன்ட்டு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது நம்ம. அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பசங்க எப்பவும் போல் உள்ளே நுழைஞ்ச உடனே பொம்மை செக்ஷன் வந்துருச்சுங்க. இதுக்குள்ளே போனால் இந்த பசங்க பார்த்திங்கன்னா எப்பவும் போல் அர்ச்சன் காரு, அடுத்தது வந்து அர்ச்சனை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கோழி குஞ்சு பொம்மை ஒன்று எடுத்துட்டா, அடுத்தது வந்து இந்த பில்டிங் செட் ஒன்று எடுத்துட்டா, அது ஒன்று 2 பொம்மையை எடுத்துட்டு வெளில வந்தோம். சரி அப்படின்ட்டு இதெல்லாம் எடுத்துட்டு சரி கேட்குறாங்களா குழந்தைங்க, முதல்ல அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டா வெளிச்சிட்டு விளையாடுவாங்கன்னு சொன்னால் அது பில்லு போட விடலை 2ம். சொல்லிட்டு இவள்கிட்ட இந்த கோழி இது பண்ணி அதில் ஒட்டி ஏதோ பண்ணி ஒரு பில்லு மட்டும் போட்டு கொண்டு வந்து இவள்கிட்ட கொடுத்தேன். வச்சுன்னு உட்காந்துருந்தான் அவமாண்டு. இதில் பார்த்திங்கன்னா கிருத்திகாவோட அப்பாவுக்கு ஷர்ட்டுங்க, ஷர்ட்டு, அடுத்தது வந்து கீழே வந்து அவருக்கு வந்து 2-3 ஷர்ட் வாங்கினாங்க. ஷர்ட்டு, அடுத்தது வந்து இது வாங்கினோம், அது பேர் ஜிப்பா ஒன்று. அடுத்து வந்து இப்போ வந்து புதுசாக வந்திருக்குங்க மல்டி கலரில் ரோஸ் கோல்டு சாண்டில், அது மாதிரி லைட்டாக வந்து கோல்டன் கலரில் ஜெரி வச்ச மாதிரி வேஷ்டி, அதே மாதிரி சட்டை வந்திருக்கு. அது மாதிரி ஒரு செட் எடுத்தோம். 2 டிஷர்ட் இதெல்லாம் எடுத்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வெட்டிங் டே வந்து தொடர்ந்து வருது. அடுத்தது வெட்டிங் டே வரதுனால சரின்ட்டு வந்தான் சரின்ட்டு வெட்டிங் டேக்கு சேர்த்து எடுத்துருவோம் நம்ம. அப்போ திரும்ப வரதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு மே மாதமே தான் வெட்டிங் டே வருதுன்ட்டு அதுக்கு ஒன்று எடுத்துகிட்டு, ஏற்கனவே புடவை வச்சுருக்கேன், வேண்டான்னு சொன்னேன் விலை. ஆனாலும் வந்து வேண்டாம்மா வாங்கிக்கோன்னாரு எங்கள் ஹஸ்பண்ட். இல்லை வாங்கிக்க, வெட்டிங் டேக்கு வாங்கணும், என்னதான் இருந்தாலும் வாங்கி நம்ம கட்டிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அந்த புடவை ஒன்று வாங்கி எல்லாம் எடுத்துகிட்டு, அதுக்கு பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து அந்த ரன்னிங்கில் இருந்தது ப்ளவுஸு. எப்போவுமே முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அது உள்ள ப்ளவுஸ் நான் தைச்சிக்க மாட்டேன். அது வந்து அர்ச்சனைக்கு தைச்சிருவேன், பட்டுப்பாவோட மாதிரி.
வச்சுட்டு அதுக்கு மேட்சாக வந்து ப்ளைன் ப்ளவுஸ் வாங்கிப்பேன். அது மாதிரி ப்ளைன் ப்ளவுஸ் ஒன்று அதுக்கு மேட்சாக மாதிரி கீழே வாங்கிட்டு லைனிங் கிளாத் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க இன்றைக்கி வந்து பர்ச்சேஸு. அது முடிச்சுட்டு கீழே வந்து லைனிங் கிளாத் வந்து வாங்கிட்டு வந்தோடனே பார்த்தா நாங்கள் வந்து ஃப்ரீ கிஃப்ட்டு இப்போ முன்னாடி மாதிரி பேக்கு தரலைங்க, கட்டப்பை மாதிரி தருவோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ என்னென்னா ஃப்ரீ கிஃப்ட் இவ்வளோக்கு மேலே வாங்கினா ஒரு டின்னர் செட்டு, இவ்வளோ அமௌண்ட்டை வாங்கினா 2000 வாங்கினா ஒரு வாட்டர் பாட்டில் 2 தரேன், வந்து ஹாட் பாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்தோம். எங்களுக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் ஒன்று கொடுத்தோம். சரின்னுட்டு அதையும் வாங்கிட்டு சரின்ட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரின்ட்டு ஏறி அங்கேயே வந்து இது கொடுத்தாங்கங்க, ஜூஸு. அடுத்தது அந்த கீழே வந்து இந்த ஜூஸ் இருந்தது, ஜூஸ் குடிச்சிட்டு பசங்களுக்கு வந்து கேக் வாங்கி கொடுத்துட்டு நேராக வந்து கேபை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வர வழியெல்லாம் பார்த்தோன்னா அர்ச்சனை திங்கிட்டு உழுந்துனே வந்தா. சரி நல்லதாக போச்சு பொண்ணு, ஒரு படுத்தலாம் ஒன்றும் இல்லை, சமத்தாக இருந்துருக்கு ரெண்டுமே. நாங்கள் கூட ரெண்டுமே லீவ் ஆச்சு, இவனுக்கு அர்ச்சனுக்கும் லீவு. ரெண்டும் ஓடி ஓடி விளையாடுவாங்க கடையில், அதனால பயம் எங்களுக்கு கொஞ்சம். லிஃப்ட்டில் இறங்கிடுச்சுங்கன்னா என்ன பண்ணுறீங்க, நம்ம மண்டு துணியை பார்த்துட்டு குழந்தைய விட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த பயம் வேறு இருந்தது. நல்ல வேலை அவளை பார்த்து எடுக்க சொல்லிட்டு நான் குழந்தைங்களோடய இருந்துட்டு அப்படியே பார்த்தா கடைசியில் பார்த்தா எங்கேயும் இல்லை. இப்போ சமத்தா இருந்துட்டு ரெண்டும் வீட்டில் வந்து அப்புறம் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனால் நான் எங்கள் வீட்டில் நான் வந்து வந்துட்டேன். இதுதான் வந்து இன்றைக்கி போனதுங்க. எதுக்கோசரம் நாங்கள் போனோம் அப்படின்னா கிருத்திகாவோட அப்பாவுக்கு, எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டேங்க. எப்படின்னா மார்ச் வந்து 31 வந்து டேட் ஆஃப் பர்த்து. 1ஆம் தேதி பங்குனி உத்திரத்து அன்றைக்கி தான் அவர் பிறந்தார், உத்திர நட்சத்திரம். அதனால் அந்த பங்குனி உத்திரத்து அன்றைக்கி அவரோட ஸ்டார் பர்த்டே வரும். அதுக்கோசரம் ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி வாங்கிடுவோம் அப்படின்றது தான் ட்ரெஸ்ஸு வாங்கினோம். நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றது இப்போ காட்டுறோம் பாருங்கள். இது வந்து லைனிங் கிளாத்து, அதோட ப்ளவுஸ். அது ப்ளவுஸு இந்த கலரில் தான் வந்து அது இந்த கலரில் வந்து பார்டர் வந்து சாரி இது கிடையாது, பாடி கிடையாது, அந்த பார்டர் மட்டும் இந்த கலரில் இருக்கும். இந்த பல்லு அதில் மட்டும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதனால் அந்த கலரில் ப்ளவுஸுக்கு வந்து லைனிங் கிளாத் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஆப்ரேஷன் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு போட்டு இறுக்கமாக டைட்டாக அவரால் கட்டிக்க முடியாது. அதனால் வந்து இந்த ட்ராக் பேண்ட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவார். அதனால் வந்து அந்த மாதிரி ட்ராக் பேண்ட் 2. அடுத்து வந்து டிஷர்ட் வந்து கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் ஒன்று, அது மாதிரி ஒரு மாதிரி பிஸ்கட் கலரும் ஒரு ப்ரௌனும் இதுவும் கலந்த மாதிரி ஒரு கலர். ப்ரௌனு நல்ல ப்ரௌன் நேவி ப்ளூ கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்கள் வீடியோவில் பார்க்க பிளாக் மாதிரி தெரியும், பட் ஆனால் பிளாக் கிடையாது. அது மாதிரி ஒன்று. அடுத்து வந்து நல்ல க்ரீன் ஒன்று, அந்த மாதிரி 2 எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பா. சரி இது வெட்டிங் டேக் எடுத்து வச்சுருவோம் அப்படின்ட்டு, ஏன்னா திரும்ப வர முடியாது எங்களால். அதுக்கோசரம் தான் வெட்டிங் டேக். வேஸ்ட் நிறைய வீட்டில் இருக்குது, இது கட்டி பார்த்துல இதில் இந்த ட்ராக் பேண்ட்டில் ஒன்று எடுத்து வச்சுருந்தா அப்படி போட்டுப்பார், அதில் எடுத்து வச்சாச்சு. இந்த ஷர்ட்டு தாங்க. இந்த பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ ஃபேஷனாக நிறைய வந்திருக்கு ஜென்ஸுக்கு, கல்யாணங்களுக்கெல்லாம் போட்டுக்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அவர்கிட்ட இல்லைன்னா அது வந்து பார்த்து வாங்கினோம். அவ்வளோதான். அவரை கூப்பிட்டதுக்கு இல்லை நான் வரல, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் நாங்கள் எந்த கலர் நான் வாங்கிட்டு வந்தாலும் போட்டு பாருவோம். அதேமாதிரி நான் இல்லாமல் அவர் கடைக்கு போனாலும் அவர் எந்த கலர் வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு பிடிக்கும், நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். கட்டிப்பேன் நான். இது நல்லா இல்லை அதுனா நல்லான்னு சொல்ல மாட்டேன், அவரும் அது மாதிரி தான் சொல்ல மாட்டார். ஆனால் வந்து இந்த கலர்ஸ் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். இதுதான் எனக்கு புடவை. இந்த புடவை வந்து இது வந்து உடம்பு. இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் சில்க். இது அடியில் வந்து அந்த மெஜந்தாவும் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு கலர், அது மாதிரி கலர். இதில் இந்த ஷர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன்று பெல்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கான் மேலே. அது எப்படின்னா வேஷ்டி வந்து கீழே நழுவாமல் நிற்கிறதுக்கோசரம் அந்த வேஷ்டியை கட்டிட்டு அது மேலே வந்து அந்த ஒட்டிக்கோ பெல்ட் மாதிரி இது மேலே இருக்குது பார்த்தீங்களா ஒரு பாக்ஸில், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நல்லா தான் இருந்தது. அந்த வேஷ்டி வந்து பிரிச்சே வீட்டில் வந்து தான் பிரிச்சே பார்த்தோம், எப்படி இருக்குது என்னன்னு பார்ப்போன்ட்டு. 2 பார்த்தா நல்லா அகல நீளம் நல்லா தான் இருந்தது அந்த வேஷ்டி. நல்லா சூப்பராக இருந்ததுங்க வைக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சாண்டல் கலரில் நல்லா வந்து இது வச்சு கோல்டன் கலர் பார்டர் வச்சு இருந்தது. சரி இதே மாதிரி இருக்கட்டும், இது வந்து ஸ்டார் பர்த்டே இன்றைக்கி இது போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வாங்கிட்டு வந்தேன் நான். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1300 சம்திங் அந்த மாதிரி ஆச்சு. சரி அன்றைக்கி போய்ட்டு நல்லா செலவு தான், எப்போயோ ஒரு சமயம் தான் போவோம் கடைக்கு. சரி இதெல்லாம் பார்க்கக்கூடாது, வாங்குகிற துணி நல்லபடியாக நல்லா இதாக வாங்கிடணும், ஒர்த்தாக வாங்கிடணும். நம்ம வந்து இது பண்ணிவிட்டு காசுன்னு வந்து கம்மி விலையில் வாங்கிட்டு அது கடைசியில் மனசு கொஞ்சம் நல்லா போட முடியும், அப்புறம் போட முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, மனசு கஷ்டமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்ட்டு தான். இதில் வந்து ஒட்டிக்கோ மாதிரி இருக்குது. அது வந்து வேஷ்டி கட்டின்ட்டு அது மேலே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான் அந்த பாக்ஸில் எப்படி கட்டிக்கிறதுன்னு.
வேஷ்டி கட்டின்ட்டு அது மேலே இது வந்து ஒட்ட வைக்கணும் போல இருக்குது. இது வந்து அது மாதிரி கொடுத்துருக்கோம். அது மாதிரி இதோட மட்டும் இல்லைன்னா எல்லா வேஷ்டிக்குமே அது போட்டுக்காமல இருக்கு. அந்த மாதிரி தான் அந்த பெல்ட் வருது. இது அந்த கிரீன் கலர் இந்த ட்ராக் பேண்ட்டு. இந்த கலர் அவர்கிட்ட இல்லை. ஹைட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. ஹைட்டு கொஞ்சம் லாங்காக இருந்ததுன்னா கொஞ்சம் கீழே மடித்து 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் டைலர்ட்டை கொடுத்து மடித்து தைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இல்லைன்னா காலை சுருட்டி விட்டுப்பாங்க சில சமயம். அது எப்படி செய்வாங்கன்னு தெரியல. அந்த பேண்ட்டை வந்து அப்படியே கிரிப்பாக நிற்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை வந்து பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நாளைக்கு வந்து வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.